வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் பவர் சப்ளை செக்ஷன் நம்ம வேலை முடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனுக்கு லைன் எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம 5 வோல்ட்டு பக் இன்வெர்ட்டருக்காக லைன் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஓஸ் ஒன்று சொருகிக்கலாம். அந்த ஒயரில் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த 5 வோல்ட்டு கன்வெர்ட்ரு போட்டிருக்கு பார்த்திங்களா, இதில் இன்புட்டில் நம்ம லைன் கொடுக்கணும். இப்போ நான் ப்ளஸ்ஸு 12 வோல்ட்டை பற்ற வைக்கிறேன். அடுத்த ஒயரை கிரவுண்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். இன்புட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து கருப்பு சேப்பு 2 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை அவுட்புட்டில் பற்ற வச்சுக்கலாம். இது வந்து 5 வோல்ட் அவுட்டு, அதில் வந்து +5 வோல்ட்டு கிரவுண்டு 2 ஒயர் பற்ற வச்சுருக்கேன் அவுட்புட்டில். இதை லேசாக தின்னர் வச்சு லேசாக துடைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த போர்டு மாட்டுறதுக்கு ஸ்பைசர் போட்டு அந்த போர்டை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மாட்டியாச்சு. அந்த ஒயரை எடுத்து விட்டு அதுக்கு நம்ம ஒரு ஸ்லீவ் ஒன்று சொருகிக்கலாம். அது வந்து நம்ம 5 வோல்ட்டு ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸுக்காக நான் லைன் எடுத்துக்கிட்டுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம இந்த பக் இன்வெர்ட்டரை நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பக் இன்வெர்ட்டரை ஒரு சின்ன ஸ்பைசர் போட்டு நம்ம அந்த போஸ்ட்டில் நிப்பாட்டிக்கலாம். இப்போ ஒரு வேலை பார்க்கணும் நம்ம, ஏன்னா இது வந்து டைரெக்டாக மேலே வந்து நட்டு போட முடியாது, அது ஷார்ட் ஆயிரும். அதனால் ஒரு சின்ன ஸ்பைசரை 2ஆக கட் பண்ணி, நான் கட் பண்ணுற பாருங்க, அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை அந்த சைடு ஸ்க்ரூக்கும் இந்த சைடு ஸ்க்ரூக்கும் போட்டு அது மேலே நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அந்த போர்டு வந்து சேஃப்டி. ஏன்னா டைரெக்டாக அந்த இடத்துல நட்டு போட முடியாது, ரொம்ப இடங்களா இருக்கும், பாடி ஆயிரும். அதனால் இந்த பார்த்திங்களா நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்பைஸுக்கு மேலே நட்டை போட்டு டைட் வச்சுக்கலாம். இப்போ லேசாக நம்ம நோஸ் பிளேயர் வச்சு டைட் வச்சுக்கலாம். ரொம்ப டைட் ஏற்றக்கூடாது, கரெக்டான அளவுக்கு ஏற்றிக்கலாம். அடுத்து கருப்பு சிவப்பு 2 ஒயர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கிரவுண்டு அந்த போர்டில் இன்புட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம சிவப்பு ஒயரை அந்த போர்டோட இன்புட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஒயர் 2 ஒயரும் பார்த்திங்கன்னா அந்த போர்டுக்கு இன்புட்டு வோல்ட்டுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஓஸை நம்ம கட் பண்ணி இந்த ஸ்லீவை அதிலே கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்டுக்கு இன்புட் வோல்ட் எங்கே எடுக்கணும்னா, பவர் சப்ளையில் எதுலேயுமே எடுக்கக்கூடாது, நேராக நம்ம இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது இன்புட் ஒயரு. இந்த ஒயரை வந்து நம்ம ஆடியோ போர்டில் வோல்ட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு, அந்த இடத்துல நம்ம பற்ற வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒயரை கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த போர்டில் வந்து கிரவுண்டில் பற்ற வைக்கிறேன் அந்த கருப்பு ஒயரை. இப்போ அடுத்து வந்து +24 வோல்ட்டு லைனில் அந்த சிவப்பு ஒயரை பற்ற வைக்கிறேன். இப்போ இந்த ஒயரை நம்ம அப்படியே ஒரு ஒயர் டை போட்டு டைட் வச்சுக்கலாம். இப்போ அந்த பக் இன்வெர்ட்டருக்கு இன்புட்டுக்கு வோல்டேஜ் வோல்ட் லைனு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இங்கே எங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க. அடுத்து இப்போ இந்த எஸ்டிகே போர்டை நம்ம ஸ்க்ரூ போட்டு நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அந்த போர்டில் வந்து இப்போ வேலை முடிஞ்சு போச்சு ஆடியோ போர்டில். இப்போ நான் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்ச இடத்துல கரெக்டாக அந்த ஹீட்டிங் பிளேட்டில் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ வரும். இப்போ நான் 2ஆவது ஸ்க்ரூ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து 3ஆவது ஸ்க்ரூ இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளோதான், இந்த ஆடியோ போர்டை நம்ம நிப்பாட்டியாச்சு.
இப்போ 5 வோல்ட் ரெகுலேட்டருக்கு லைன் கொடுத்தாச்சு. இதோட அவுட்புட்டு இந்த வயரை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வயரை நான் எடுத்து விட்டாச்சு. அடுத்து இந்த பக் கன்வெர்ட்டருக்கு இன்புட்டில் கொடுத்தாச்சு. அவுட்புட்டு மட்டும் நம்ம கொடுக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்பீக்கர் லைனாக கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். நம்ம வயரு கரெக்டாக எடுத்து விட்டுக்கிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரிங்க இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 மஞ்சள் வயர் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்தோம்ல, எந்த பவர் சப்ளையும் போகாமல் டைரெக்டாக ஏசி வோல்ட்டு, அதாவது 12 வோல்ட்டு ஏசி வோல்ட்டு, அதை நம்ம இந்த போர்டில் ஏசி இன்புட்டு கொடுக்குற இடத்துல கொடுக்கணும். அதாவது 12 வோல்ட்டு ஏசி 0-12 அதை நம்ம பற்ற வச்சுக்கலாம். நல்லா பற்ற வச்சாச்சு. அடுத்து இப்போ இந்த ஸ்பீக்கர் லைனில் பார்த்திங்கன்னா 6 லைன் வரும். அதை நம்ம எந்த இடத்துல போர்டு வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு வச்சுக்கிட்டு வயரை கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம அதை கட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த போர்டில் இன்னும் கொடுத்து அவுட் எடுக்கணும். அதனால் வயரை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ 6 வயர் தனியாக எடுத்துட்டேன். ஆனால் கிரவுண்ட் வயரை மட்டும் நான் கட் பண்ணல. நான் அது சொல்கிறேங்க, அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ 6 வயரை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த போர்டில் பார்த்திங்கன்னா அந்த எழுதிருக்கு பாருங்கள், அதுபடி நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்வூஃபர், அது மாதிரி அதில் என்ன எழுதிருக்காங்களோ அதுபடி நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். இப்போ 6 சேனலுக்கு 6 வயர் எடுத்திருக்கேன். இந்த கலர் கோடை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன கலர் எந்தெந்த சேனலுக்கு கொடுக்கணும்னு அதுபடி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் வயரு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சிகப்பு ஃப்ரண்ட் ரைட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து ப்ளூ சரவுண்ட் லெஃப்ட்டு லைன் கொடுக்குறேன். இது பூரா பார்த்திங்கன்னா நான் அவுட்புட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் அவுட்புட்டில். அடுத்து கிரே கலரு, இது சரவுண்டு ரைட்டு லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து பச்சை, இது வந்து சென்ட்ரு, அந்த லைனில் கொடுக்குறேன். அடுத்து இப்போ அதை நல்லா பற்ற வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம சப்வூஃபர் லைனு கொடுக்குறேன், பைலட்டு. இப்போ 6 லைனு கொடுத்தாச்சு. அவுட்புட் லைனு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த போர்டுக்கு நம்ம இன்புட் லைனு கொடுக்கணும். இப்போ அதுக்கு நம்ம அந்த வயரை கட் பண்ணி வச்சோம்ல, அந்த ஆடியோ போர்ட்லேருந்து வருதில்ல 6 வயரு, அதை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஒயிட் வயரை கொடுக்குறேன். அடுத்து ஃப்ரண்ட் ரைட்டு ரெட் வயரை இன்புட்டில் கொடுக்குறேன். அடுத்து சரவுண்ட் லெஃப்ட்டு ப்ளூ வயர் கொடுக்குறேன். அடுத்து சரவுண்டு ரைட்டு கிரே வயர் கொடுக்குறேன். அடுத்து சென்ட்ரு இன்புட் லைனில் கொடுக்குறேன். அடுத்து சப்வூஃபர் லைனு இன்புட்டில் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் இன்னு அவுட்டு 2 வயர் கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து அவுட்டு, இந்த வயரு இன்னு இப்போ கொடுத்தாச்சு. அடுத்து இதில் ஒரு வேலை பார்க்கணும். இந்த போர்டில் வந்து நம்ம கிரவுண்டு ஒரு லைனை எடுக்கணும். நான் எடுக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல கிரவுண்டு எடுக்கணும். அந்த கிரவுண்டுனா அந்த கிரவுண்டு கொடுத்தா தான் அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனே முறையாக வேலை செய்யும். இப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த போர்டுக்கு லேசாக தின்னர் வச்சு நம்ம அந்த பேஸ்ட்டை நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த போர்டை நம்ம கரெக்டாக அந்த ஏற்கனவே நம்ம போஸ்ட் போட்டு நிப்பாட்டியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஸ்பைசரை போட்டு நம்ம அந்த போர்டை நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ அடுத்த நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம். நட் டிரைவர் வச்சு அந்த 4 நட்டையும் டைட் வச்சுக்கலாம். இப்போ டைட் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா,